அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இருக்கிற ஒரே ஒரு சான்ஸ் என்னன்னா இப்பதான் இந்த கிருபையின் காலம். இந்த கிருபையின் காலத்தை நம்ம என்ன பண்ணணும்னா வீணடித்து கொண்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. எப்படின்னா அநேக தவறான காரியங்களை கேட்டு, தவறான மனிதர்களுடைய உபதேசத்தை கேட்டு, தவறான நண்பர்களோடு கூட, தவறான உறவினர்கள் கூட இருக்கும் பொழுது அவர்களுடைய காரியங்கள் நமக்குள்ள புகுந்து நாம தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு அதுவே தடையாய் போய் கொண்டிருக்கிறது. நம்ம இடத்துல நண்பர்கள் இருக்கணும், உறவினர்கள் இருக்கணும், தவறில்லை. ஆனா அவர்களுடைய இன்ஃபுளுன்ஸான டாக்ஸ், அவங்களுடைய தவறான போதகம், தவறான போதிப்பு நம்முடைய வாழ்க்கைக்குள்ள வந்து நம்மளை பரிசுத்தத்துக்கு நேராக செல்ல விடாம தடை பண்ணுதுன்னா அதை விட்டு பிரிந்து வருவதற்கு கண்டிப்பாகவே அதை விட்டு பிரிந்து வருவது நல்லதா இருக்கும். ஏன்னா அவர்கள் மூலியமாக நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிக்க முடியாம தடையா போயிடும். ஏன்னா இந்த தாட் எதுக்கு வருதுன்னா, தாமதிக்கார் என்று சிலர் எண்ணுகிற இது இந்த வசனத்துக்கு ஏன் அவர் ஸ்பெசிபிக்கா சொல்றாருன்னா, அநேகர் இப்பொழுது கூட இந்த நேரத்துல கூட இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்க அநேகரானா தேவனுடைய வருகை தாமதிக்கும், தேவனுடைய வருகை இன்னும் டைம் இருக்குப்பா அப்படின்னு நினைச்சு